ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत नः शृण्वन्नोतिभिः सेदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ। ஹரி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆனந்தமும் ஆரோக்கியமும் பூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 13வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதருஷப. கடந்த 2 ஸ்லோகங்களில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு தீர்வாக ஆன்மீகம் என்பது 5 படித்தரங்களை கொண்டது அப்படின்னு சொன்னார். 23வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து ஐக்கிய பதத்தை வந்து ரொம்ப அழகாக ஜீவேஸ்வர ஐக்கியத்தை வந்து நமக்கு உணர்த்தி விட்டு, அதாவது அது உணர்த்தும் பொழுது இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் உபனிஷத்துக்களினுடைய அணுகுமுறையே தான் சொன்னாலும் கூட பகவானுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் ரொம்ப, அதாவது வந்து ஐக்கியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமலேயே ஐக்கியம் வந்து நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் கடந்த 23வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சுட்டு 24, 25 வந்து 5 விதமான ஸ்டெப்ஸை பார்த்தோம். அது என்ன? கர்மயோகம், உபாசனா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கர்மத்தின் மூலமாக சேவை புரிந்து தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளுதல், பிறகு உபாசனையின் மூலமாக தன்னுடைய மனதை நம் வந்து மேற்கொண்டு புண்ணிய பலனுடன் கூடிய சித்தசுத்தியை அடைந்த மனதை ஏகாகிரத்தப்படுத்துதல், பிறகு சிரவணம் சாஸ்திரங்களை கற்று அறிந்து கொள்ளுதல், மனனம் சாஸ்திரங்களினுடைய அந்த ஞானங்களை தன்னுடைய அனுபவங்களின் வாயிலாக ஓர்ந்து உணர்ந்து அதில் தெளிவடைதல், தெளிவடைந்த அந்த ஞானத்தின் நிலை பெறுதல் ஆகிய இந்த 5ம் தான் நமக்கு இருக்கக்கூடிய 5 படித்தரங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிஷி என்ன பண்ணுவார், ஞானி என்ன பண்ணுவார், யோகி என்ன பண்ணுவார் நல்லா தெரிஞ்சிடும். சரியா? ரைட். இப்போ வந்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்சாரம் அப்படிங்கிறது அஜ்ஞானிகளை பற்றி பேசுகிறது. சரியா? அஜ்ஞானிகள்லாம் என்ன? பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த சுழலில் சிக்கி கொண்டு இருப்பவர்கள் அஜ்ஞானிகள் என்று கூறப்படுகிறார்கள். யார் பிறப்பு இறப்பு சுழலில் மாட்டிக்கொள்வார்கள்? பிறப்பு இறப்பு என்பது யாருக்காக? பிறப்பு இறப்பு என்பது எவ்வாறு நேருகிறது அப்படிங்கிறத சொல்றாருங்க. யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். எதெல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றதோ அவைகளெல்லாமே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத், க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஜ்ஞனுடைய இணைவினாலே தான் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரி, இப்போ இதில் என்ன அஜ்ஞானியை பற்றியே பேசவே இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அஜ்ஞானியை பற்றி பேசவே இல்லையே சுவாமிகளை, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னா அஜ்ஞானிகளை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு. சரி, அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் படிச்சுருமே, அதையும் இதையும் சேர்த்து படிச்சுருவோமே. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வமநஷ்யந்தம் யஹ் பஷ்யதி ச பஷ்யதி.
அங்கே வந்து சமதர்சனத்தை பற்றி பேசுகிறார். பாருங்க, சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஸ்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். ஸ்லோகமாக மெல்ல 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 கொண்டு போகிறார். ஒவ்வொரு ஸ்லோகமாக என்ன குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக சொல்ல போகிறார். பாருங்க, அப்பாடி இங்கு ஆரம்பித்து அவர் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். சரி, ரைட்டு, நம்ம வந்து மெல்ல மெல்லவே படிப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த இயற்கை என்பது அதற்கென்று ஒரு சுழற்சியை கொண்டிருக்கின்றது. உயிர்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன. உயிர்கள் பிறப்பதும் இறப்பதும் அவர்களுடைய அதீனத்தில் இல்லை, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன் என்றால் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரகிருத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஜீவன் ஜீவன் ஜீவன்னா யார்? நம்ம தான். பாடி மைண்ட் அண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட யார் இருக்கிறானோ அவனுக்கு பெயர் ஜீவன். இந்த ஜீவனுக்கு வந்து அஞ்ஞானம் என்கின்ற ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கிறது. அதனால் அவனுக்கு பிறப்பு என்பது உண்டாகிறதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. நமக்கு என்ன விதமான அஞ்ஞானம்? அஞ்ஞானம்ங்கிறது ஏதாவது ஒரு ப்ராடக்டா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி இல்லைப்பா. அஞ்ஞானம் என்பது அறிவின்மை. கோபம் வந்துடும், சுவாமிகளை எங்களை பார்த்தா அறிவு இல்லாத மாதிரி தெரியுறதா அப்படின்னு ஒரு கோபம் வரலாம். அந்த அறிவின்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே எல்லாம் தெரிந்தவர் ஆக முடியாது இல்லையா? சர்வஜன் ஆக முடியாது இல்லையா? வி ஆர் அல்பஜ்ஞா. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படிப்பட்ட ஞானம் பிறப்பிற்கு காரணமாக ஆகிறதுன்னு புரிஞ்சு கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தன்னை பற்றிய முழு ஞானமின்மை, அதான் அதனுடைய அர்த்தம். தன்னை பற்றிய ஞானமின்மைன்னு சொன்னாலே போதும். ஆனால் தன்னை பற்றிய முழு அறிவு இன்மை என்பது இங்கு அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை பற்றினாக்கா என்ன? எனக்கு வந்து என்னை பற்றி தெரியுமே அப்படின்னாக்கா, உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம். நான் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த கிழமையில், இந்த தேதியில் பிறந்தேன் அல்லவா அப்படின்னாக்கா அது பொய். நான் இன்னாருடைய குழந்தை அல்லவா? பொய். நான் இந்த வகையினர் அல்லவா? பொய். பொய்ன்னு சொல்கிறத விட அது உண்மையான உண்மை அல்ல. பொய்ன்னு சொன்னால் கூட அது என்னமோ நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அது உண்மையான உண்மை அல்ல. இந்த சரீரம் பிறக்கும் பொழுது நான் பிறந்தேன் அல்லவா? இல்லை. அப்போ இந்த சரீரம் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேனா? இருந்தாய். எனக்கு ஆனால் தெரியலையே. உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கத்தில் கூட தான் நீ இல்லை, ஆனால் நீ உண்மையில் இல்லாமல் போயிட்டியா அப்படின்னா, தூக்கத்தில் நான் இருக்கேனே. எங்கே இருக்க? நான் இருக்கேன்ல, எக்ஸாக்ட் எங்கே தூங்கினோ அங்கேயே இருக்கின்றேன். கன்ஃபார்ம் பண்ணியோ? தூக்கத்தில் கன்ஃபார்ம் பண்ணியா? தூக்கம் இருந்ததா அப்படின்னா, தூக்கம்தான் இருந்தது. தூக்கத்தில் நீ இருந்தியா? இல்லை. அப்போ நீ இல்லாமல் போயிட்டியா? தூக்கத்தில் நான் இல்லைங்கிறது இல்லை, ஆனால் வந்து இருக்கிறேங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியலை. தலை சுத்துதோ? ரொம்ப சிம்பிள். இந்த சரீரத்தினால் தான் நான் இருக்கின்றேன் என்பது ஒரு மாயை. இந்த சரீரத்தை மறந்தும் நான் இருக்கின்றேன். சொல்லப்போனால் இந்த சரீரத்தை மறந்தால் தான் நம்ம வந்து நல்லா வாழவே முடியும். ஆரோக்கியமான சரீரத்தினுடைய ஞாபகமே வராது. இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய சரீரத்தை பற்றி ஞாபகமே இருக்காது. நீங்கள் பாட்டி அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அது வந்து சிந்தனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ ஆரோக்கியமான சரீரம் நம்மை தொந்தரவு பண்ணுறதில்லை. நோய் வந்துட்டால் தான் பாடுபடுத்திடும். அது வரைக்கும் வந்து முழங்கால் இருக்குன்னு தெரியாது. முழங்காலில் ஒரு நோய் வந்தால் தான் தெரியும். சொல்லுவா இல்லையா, தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் திருகு வலின்ட்டு. அந்த வலிங்கிறது தனக்கு வந்தால் தான் தெரியும். இந்த சரீரம் இருக்கிறதே பிணி, பிறவி பிணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பிறவி பிணின்னு ஏன் சொல்லப்படுகிறதுனா, இது என்ன செய்கிறதுனா என்னை மறக்க வைப்பதனால் இது ஒரு பிணி. இப்போ ஆரோக்கியமான உடம்புல வந்து நம்மளை வந்து அது மறக்க வைக்கலை. நம்மளுடைய சுபாவத்தில் இருக்கும். அனாரோக்கியமான நோய்வாய்ப்பட்ட சரீரம், பிணிக்கு உண்டான சரீரம் நம்மை பாதிக்கிறது. அந்த மாதிரி இந்த பிறவியே பிணி. ஏனென்றால் அளவு கடந்த உன்னை, அளவு கடந்த எண்ணெய், பிறப்பற்ற இறப்பற்ற எண்ணெய், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய எண்ணெய் இந்த சரீரத்தில் மட்டும் இருப்பதாக நினைக்க வைத்து, அனுபவிக்க வைத்து, அனுபவம் இருக்கிறது, அனுபவிக்க வைத்து என்னை பாழும் கிணறு என்கின்ற பிறவி தலையில் தள்ளுகிறது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு வெளியே தோணும். ஓஹோஹோ, இப்போ இவர் என்ன சொல்ல வராதுனே புரியலையே. ஏன்னா நமக்கு வந்து வாழ்க்கையை திட்டா போச்சு.
வாழ்க்கையே மாயை அப்படின்னா அந்த ஆளை தூரமாக வீயின்றோம். அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னா இரண்டுமே தவறு. ஒரு ஞானிக்கு வாழ்க்கை பந்தமும் அல்ல, மோட்சமும் அல்ல, ஆனந்தம் மட்டுமே. தர்மா விருத்தோ காமோஸ்மி பரத ரிஷப. வரக்கூடிய சங்கல்பம் எல்லாம் இறைவனுடையது. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுவார் அவர். இப்போது அஜ்ஞானம் ஆசைக்கு காரணம். அதுதான் பிறவிக்கு எது காரணம்னா அஜ்ஞானம். சரி, அஜ்ஞானம் பிறவிக்கு காரணமா அப்படின்னா கண்டிப்பாக. சரி, பிறவிங்கிறது கர்ம பலன் தானே, அஜ்ஞானம்ங்கிறது ஒரு கர்ம பலன் இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறவிக்கு அஜ்ஞானம் காரணம். அஜ்ஞானம்னா என்ன? தன்னை மறந்த நிலை. தன்னை மறைந்த நிலை அப்படிங்கிறது வந்து கர்ம பலனை உண்டாக்காது. ஒரு கர்ம பண்ணினாதான் கர்ம பலனை உண்டாக்க முடியும். அப்போ தன்னை மறந்த நிலையில் நான் என்னத்தை போய் கர்மம் பண்ணினேன்? என்னை மறந்துருக்கிறேன். அந்த என்னை மறந்த நிலையும் கூட என்னுடைய முயற்சி இல்லாமலேயே இருக்கிறதே, அதுதான்ப்பா கர்ம பலன். என்னை மறந்த நிலை அது எப்படி கர்ம பலன் ஆகும்? என்னை நான் மறக்கும் பொழுது எப்படி என்னை மறக்க முடியும்? யாருமே என்னை தன்னை யார் மறக்க முடியும்? தூக்கத்தில் வந்து அது மாயினுடைய அந்த ஒரு அனுகிரகத்தினால நம்ம வந்து மறைக்கப்படுகின்றோம். மிகவும் தேவை. தூக்கம் என்பது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். சாஸ்திரம் வந்து தூக்கத்தை குறை சொல்லலை, தூக்கத்தை வந்து உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறது. அஜ்ஞானம் பிறவிக்கு காரணம்னா எப்படி சார் அப்படின்னா, அஜ்ஞானம் டைரக்டாக பிறவிக்கு காரணம் இல்லை சார். அஜ்ஞானம் வந்து ஆசைக்கு காரணமாகிறது. சரி, முதல்ல அஜ்ஞானம்ங்கிறது எப்படி பாசிபிள்? தன்னைத்தானே எப்படி நான் மறைக்க முடியும்? நான் மறைச்சுட்டேனா? இல்லை. தன்னைத்தானே நான் மறந்துவிட்டேனா? இல்லை. மறைத்து வைக்கப்பட்டு இருக்கின்றேனா அப்படின்னு பார்ப்போம். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம மறக்க முடியும். கயிறை பாம்பாக பார்க்கும் பொழுது கயிறு இருப்பது தெரியாது. பழமையான எக்ஸாம்பிள் இல்லையா? ஒரு மரத்தில் யானையை தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோன்னே பா யானை, அந்த ஒரு செகண்டில் மனசு வந்து மரத்தில் பட்ட யானை அப்படின்னு உடனே, ஆனால் அந்த ஒரு செகண்டுக்கு வந்து அவஸ்தை கொடுத்துச்சா இல்லையா? அதான் உதாரணம். இது ஒவ்வொரு செகண்டுக்கும் அவஸ்தை கொடுத்துட்டு. என்ன அவஸ்தை? அளவுக்கு உட்பட்ட அவஸ்தை. அளவுக்கு உட்பட்ட அவஸ்தை. இந்த சரீரத்தை, என்னுடைய கர்ம பலனாகி இந்த சரீரத்தை நான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? தப்பு வந்துருச்சு. எப்படி கயிறை வந்து பாம்புன்னு நினைச்ச உடனே பிரச்சனை ஆடுதோ, அல்லது பாம்பை கயிறுன்னு நினைக்கும் பொழுது பிரச்சனை ஆகுதோ, ரெண்டு ஒன்று தான், மிஸ்டேக் தான். அந்த மாதிரி தானல்லாத இந்த சரீரத்தை தான்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தை மறைக்க வல்லது. எப்படி? ஒரு கயிறை பார்த்தா இது கயிறுங்கிற ஞானம் வரும் இல்லையா? இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஒரு கயிறை வந்து பார்த்தா ஒருத்தருக்கு பாம்பாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம் எங்கே? மிஸ்டேக் எங்கே? கயிற்றுலையா இருக்குது? நம்ம ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் கயிறே கயிறே நீ ஏன் வந்து பாம்பாக தெரிகிற அப்படின்னு அடிக்கணுமா? கயிற்றுக்கு தெரியவே தெரியாது. ப்ராப்ளம் எங்கே இருக்குது? இங்கே புத்தியில் இருக்குது, மைண்டில் இருக்குது. அப்போது பார்க்கின்றவனுடைய புத்தியில் கயிறு ஞானத்திற்கு பதிலாக பாம்பு ஞானம் வந்துருச்சு. கயிறை பார்த்தா கயிறு ஞானம் தான் வரணும், ஆனால் பாம்பு ஞானம் வந்துச்சு. இப்போ இது என்னது? சரியான ஞானமா? கிடையாது. அதஸ்மின் தத் புத்தி வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவல்லாததில் அதனுடைய, அதாவது அதுனாக்கா முதல்ல அது என்ன? கயிறு இருக்கிறது, ஆனால் பாம்பு ஞானம் வந்துடுச்சு. அதுவல்லாததில் அதனுடைய ஞானம். கயிறு பாம்பு கிடையாது, பாம்பல்லாத கயிற்றில் பாம்பு என்கின்ற ஞானம். இதுக்கு பேர் தான் அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா சூன்யம் கிடையாது, ஞான சூன்யம் கிடையாது, தவறுதலாக ஏற்றி காணப்படுகிற ஞானம் அஜ்ஞானம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட சச்சிதானந்த ஸ்வரூபமயமான நாம் இந்த சரீரத்தில் அடைப்பட்டது போன்று நமக்கு ஒரு பிரமை இருக்கிறது. அந்த பிரமை எதனாலன்னு கேட்டால், இந்த சரீரத்தை நான் சொல்லி நினைக்கும் பொழுது என்னுடைய நான் வந்து எப்படி கயிறு காணாமல் போதோ, பாம்பாக பார்க்கப்பட்ட பின், அந்த மாதிரி நான் மனுஷனாக என்னை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் அஜ்ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ நான் மனுஷன்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்த உடனே என்னை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துடும். அதனால் ஒரு ஆசை.
என்னை நான் பூரணன் ஆக்கி கொள்ள வேண்டும். அஜ்ஞானம் ஏற்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் வந்துடுது, இன்செக்யூரிட்டி, இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு அடிக்குவசி இல்லாத, நான் முழுமையானவன் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு குறை வந்துருச்சு. ஏதோ ஒரு குறை நமக்கு வந்துடுது. அந்த குறையை நான் முழுமையாக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த குறையை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் குறைப்பட்டவன் அப்படிங்கிற மனசில் வந்துடுது. இது ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்குது. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன், நான் ப்ரூவ் பண்ணணும், இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு நானே ப்ரூவ் பண்ணணும். என்னத்தையா ப்ரூவ் பண்ண போகிறேன்? இல்லை, ப்ரூவ் பண்ணணும். என்னத்தை ப்ரூவ் பண்ண போகிறேன்? நான் தகுதி உடையவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு? இந்த உலகத்தில் நானும் இருக்கேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். என்னத்தை ப்ரூவ் பண்ண போகிறேன்? ஒரே குழப்பம். சாமிஜி, நீங்கள் சொல்லதான் குழப்பமாக இருக்கு. இல்லை அப்பனே, ஒவ்வொரு உயிருக்கும் எதையாவது சாதிக்கணும், நான் என்னத்தையாவது பண்ணணும். எதுக்கு என்னத்தையாவது பண்ணணும்? இல்லை, பண்ணினாதான் நானும் ஒரு உயிர்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லை மற்றவர்களுக்காக பண்ணணும், இல்லை தனக்காக பண்ணணும். அதுவும் நம்ம நாட்டிலையா இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி. இப்பெல்லாம் குழந்தைங்களை திட்டினா அவன் நம்மளுடைய வாயை ஷட்டப் பண்ணிடுவான். அப்பெல்லாம் உருப்படாதவனே, தண்டம், என்னத்துக்கு இதெல்லாம் எதுக்கு பிறந்தது அப்படின்னு பெற்றுவிட்டு இப்படியெல்லாம் கேட்டதுனால ஒரு மாதிரியான ஒரு தண்டனையாடா வாழ்க்கைன்னு தோணும். அப்படி கேட்காம கொஞ்சி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாதிரி ஒரு வளரும் பொழுது கஷ்டப்பட்டு வளர்கின்ற குழந்தை பிற்காலத்தில் கஷ்டப்படாது. ஆனால் அந்த வளரும் பொழுது இருக்கக்கூடிய அவஸ்தைகள் அதெல்லாம் வடுக்களாக இருந்துடும். வளரும்போது நல்ல விதமாக வளர்ந்தாலும் பிற்காலத்தில் அவஸ்தைப்படும் போது அதுவும் வடுக்களாக மாறும். அப்போது இந்த வாழ்க்கை என்பது ஒரு குறையை நம்ம தேடி ஏதோ தேடல் இருக்குது நம்மக்கிட்ட. என்ன தேடல்னு தெரியாமல் தேடல். அதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குடும்பத்தை வளர்க்குறோம், அப்புறம் சொசைட்டியில் எதாவது பண்ணுறோம், எல்லாம் பண்ணினாலும் அந்த திருப்தி வரமாட்டேங்கிறது. அந்த தேடல் என்னன்னே தெரியாத ஒரு தேடலாக இருக்கிறது. அந்த தேடலுக்கு தான் பதில் சொல்லுகிறது, நீ பூரணமானவன், ஆனால் உன்னை நீ குறைப்பட்டவனாக இந்த சரீரத்தோடு நினைத்து கொண்டதனால் உனக்கு அந்த பூரணத்தன்மையை மீண்டும் அடைவதற்காக நீ உன்னுடைய உள்ளமானது இயங்குகிறது. அதற்காக நீ என்னத்தையோ பண்ணுற, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்கிறது. சாஸ்திரம் படிக்கும் பொழுது தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது. அதனுடைய வேல்யூ அப்போ தான் புரியும். அது வரைக்கும் சாஸ்திரம் புரியாது. அது வரைக்கும் நான் என்னத்தையா பண்ணுவேன், நான் இதை பண்ணினா நிம்மதியாக இருப்பேன், அதை பண்ணினா நிம்மதியாக இருப்பேன், என்னென்னத்தையோ பண்ணு. லேண்டை நிறைய வாங்கி போட வேண்டியது தான், பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், திருமணம் பண்ணி அப்புறம் குழந்தைகளை 4-5 குழந்தைகளை பெற்றுக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் அவர்களுக்கு பண்ண வேண்டியது தான், சொசைட்டியில் நிறைய தன்னுடைய பெயரையும் கௌரவத்தையும் உயர்த்தி கொள்வதற்கு பண்ண வேண்டியது தான். எத்தனை பண்ணினாலும் உள்ளே இருக்கக்கூடிய இன்னடுக்கு வெசி போக மாட்டேங்கிறது. முழுமையற்ற தன்மை என்கின்ற உணர்வு போக மாட்டேங்கிறது. அது போகாது. அது ஞானத்தின் ஒன்றினால் மட்டும்தான் முடியும். ஞானம் என்றால் என்ன? தன்னை பற்றிய உண்மை அறிவு. தன்னை பற்றிய உண்மை அறிவுன்னா என்ன சார் சொல்ல வரீங்க? நீ யார் என்கின்ற அறிவு. அது தானே ரமண மகரிஷி சொன்னார், ராமகிருஷ்ணர் சொன்னார். அதுதானே காலங்காலமாக ரிஷிகளும் ஞானிகளும் முனிகளும் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, அந்த அறிவு என்ன தேவையா அப்படின்னாக்கா, அந்த அறிவு இருந்தால்தான் வாழ்க்கையை உண்மையாகவே உன்னால் உணர்வு பூர்வமாக அர்த்தமுள்ள வகையில் வாழ முடியும். அதுதான் வாழ்க்கை. மற்ற அத்தனையும் என்ன? விலங்கு வாழ்க்கை. கடைசியில் விலங்குன்னு சொல்லிட்டேலா அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து தான். அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுகிறது, யாவத் ஸ்தாவர ஜங்கமம் சஞ்சாயத்தை. இங்கே சத்துவம்னா ஜீவர்கள்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த 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 ஸ்தாவர ஜங்கமம்னாக்கா அசையும் அசையாத உயிர்கள். இப்போ மரம், செடி, கொடிகள்லாம் அசைகிறதில்ல, ஒரே இடத்துல தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிர்களும் மனிதர்களும் எல்லாருக்கும் இதுதான் காமன். ஸ்தாவர ஜங்கமங்கள் அத்தனையும் க்ஷேத்திரஜனுடைய சம்யோகத்தினால்தான் அவைகள் தோன்றுகின்றன. பிறப்பு இறப்பு சுழல்கள் இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட 5வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பார்க்கணும் இல்லையா? முதல்ல பிறப்பு என்பது அஜ்ஞானத்தின் மூலமாக, அஜ்ஞானத்தினால் நமக்கு ஆசையே ஏற்படுகிறது. அஜ்ஞானத்தினால ஒரு குறைப்பட்ட நிலை தோன்றுகிறது. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அடுத்த பொருள்கள் மீது ஆசைப்படுகிறோம். அந்த ஆசைக்கு நாம் கர்மம் செய்கின்றோம். அந்த ஆசை ஏதோ ஒரு பொருளை இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நான் முழுமை அடைய முடியும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதனால தான் அஜ்ஞானம் ஆசைக்கு காரணமாகிறது. ஆசை செயல்பட தூண்டுகிறது. அந்த பொருளை அடையணும்னு செயல்படுறோம்.
அந்த பொருளை அடைவதற்குண்டான செயல் கர்மம் என்று சொல்லப்படுகிறது. அது கர்ம பலனை விளைவிக்கின்றது. அந்த கர்ம பலன் மீண்டும் பிறவியை கொடுக்கின்றது. இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஓஹோ, அப்போ அஜ்ஞானத்துக்கு அவ்வளோ பலம் இருக்கா? அஜ்ஞானத்துக்கு அவ்வளோ பலம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்கே ஆத்மாவும் இருக்கு. புரியுறதா? தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நான் இருக்கு, ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, அளவுக்குட்பட்டே பறந்துகிட்டு இருக்கு. அதுதான் சொல்லப்படுகிறது இங்கே. இந்த இரண்டும் இல்லைன்னா பிறவி இல்லைப்பா. க்ஷேத்திரமும் வேண்டும், க்ஷேத்ரஜனும் வேண்டும். க்ஷேத்ரஜன் தன்னை பற்றி அறியாமல் க்ஷேத்திரத்துடன் தன்னை இணைத்து அவன் உணர ஆரம்பித்தால், வாழ ஆரம்பித்தால், அவன் ஆசை வயப்பட்டு, அதாவது அஜ்ஞான மேலேற்றினால் ஆசை வயப்பட்டு கர்மத்தை செய்து கர்ம பலனை கொண்டு அந்த கர்ம பலனுக்காக பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே இழைச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த உண்மையை அறிந்தவர் ஞானி. இந்த உண்மையை எப்படி அறிய முடியும் அப்படின்னா வேதாந்தத்தின் மூலமாக, சிரவண மனன நிதித்தியாசனங்களின் மூலமாக. சிரவணம் மனன நிதித்தியாசனம் என்றால் என்ன? சிரவணம் என்றால் சாஸ்திரத்தை கற்று, ஒரு குருவிடம் சாஸ்திரத்தை கற்று தேர்ச்சி பெறுவது. மனனம் என்றால் அதில் சந்தேகமரம், அதாவது அந்த சந்தேகங்கள்லாம் நீக்கி தன்னுடைய அனுபவத்தையும் சாஸ்திர ஞானத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதில் தெளிவு பெறுவது. நிதித்தியாசனம் என்றால் அதில் நிலை பெற்று இருப்பது. அப்படி நிலை பெற்று இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். அனைத்து உயிர்களிலும் நான் இருக்கின்றேன் என்பதை உணர முடியும். அதுதான் இங்கு ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யஸ்வ வினஷ்யந்தம் யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. அவருக்கு தான் பார்க்க முடியும், அவருக்கு தான் கண்ணே தெரியும். யாருக்கு? இந்த உண்மையை உணர்ந்தவருக்கு. எந்த உண்மையை உணர்ந்தவருக்கு? வேதாந்தத்தினுடைய உண்மையை உணர்ந்தவர்களுக்கு. 23வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன ஐக்கிய தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கு 24 மற்றும் 25வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட 5 படித்தரங்களையும் கடந்து கர்மயோகம், உபாசனா யோகம், பிறகு சிரவண யோகம், நான் யோகம் சேர்த்துடுறேன், மனன யோகம், நிதித்தியாசன யோகம் என்கின்ற 5ஐயும் கடந்தவர்கள் இந்த பரமேஸ்வரன் என்கின்ற அந்த பரம்பொருள், அதாவது இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமான பரம்பொருள் நம் அனைவருள்ளும் வியாபித்து நாமாகவே இருந்து அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கின்றது என்பதை உணர முடியும். அது சமமாக இருக்கின்றது. சமம் சர்வேஷு பூதேஷு, சர்வேஷு பூதேஷு சமம். அது மட்டும் இல்லை, சமத்வேன திஷ்டன் அஸ்தி. சமமாக நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளை, அந்த பரம்பொருளை என்ன பிரம்மனை, அதுவும் எப்படி? அழியக்கூடிய சரீரங்களில் அழியாது இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை, அனைத்து சரீரங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய உணர்வுமயமான அந்த பிரம்மனை. ஆனால் அது அழிவதில்லை, ஆனால் சரீரம் அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நம் சரீரம் போன்ற அந்த வஸ்துக்களில் அழியாது நம்ம உணர்றோம் இல்லையா? நான் அப்படிங்கிறது அழியிறதா, மாறுறதா, கூட்டுறதா, குறையிறதா, ஒன்றும் ஆகிறதில்லை. அப்படிப்பட்ட நான் என்பது அனைத்து உயிர்களும் அது நானாகவே அதாவது தன்னிலையிலேயே இருக்கிறது. அவன் சொல்லுவான் தன்னிலை, ஒருமை, படற்கை, பன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சனாகவே இருக்கு. நான் நான் நான். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். அழிகின்ற சமாச்சாரங்களில் அழியாத அந்த இறைவனை சொந்த நானாக எவன் பார்க்கின்றானோ அவனே காண்கின்றான். அப்போ ஞானியினுடைய பார்வையில் என்ன இருக்குன்னு கேட்டால் தெளிவு இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாதது அவர் கண்ணுக்கு தெரியும். அவர் கண்ணுக்கு என்றால் என்ன? அவருடைய புத்தி என்கின்ற சாஸ்திரத்தினுடைய அறிவை ஊட்டப்பட்ட அல்லது சாஸ்திரத்தினுடைய அறிவில் ஊறிய அந்த புத்திக்கு இந்த பார்வையானது கிடைக்கிறது. அவர் தான் பார்க்க முடியும். அதுதான் என்ன? சமத்துவ தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே தொடர்கிறார், பார்த்துருவோம். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஸ்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். இதெல்லாம் ஆத்ம தரிசன பலம் அப்படிங்கிற டாபிக்ல வந்துடும். ஆத்ம தரிசனம், ஆத்மாவை அனைத்திலும் காணுதல், அனைத்தையும் ஆத்மாவில் காணுதல். இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டது? 2வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது.
ஸ்தத பிரஜ்ஞ லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரஜஹாதியதா காமான் சர்வான் பார்த்தமனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா ஸ்தத பிரஜ்ஞஸ்ததோச்யதே. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். யார் ஒருவருக்கு சமதர்சனம் ஏற்பட்டு விடுகிறதோ, யார் ஒருவருக்கு இந்த பிரம்மன் அனைவருள்ளும் சமமாக வியாபித்து இருக்கின்றதுன்னு கூட சொல்ல மாட்டார், அனைத்துமாக நானே இருக்கின்றேன். அதனால தான் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது. அப்படிப்பட்டவர் அழிகின்ற இந்த சரீரத்தில் இருந்தும் அழியாத ஒரு நிலையை அடைகின்றார். இது தாங்க குறிக்கோளே. மனிதனுடைய குறிக்கோள் என்ன? அழிகின்ற சரீரத்தை வைத்து கொண்டு அழியாத பரம்பொருளை அடைய வேண்டும். அதுதான் மோட்சம் என்று கூறப்படுகிறது. அதைத்தான் சொல்றார். ந ஹினஸ்தி, தன்னைத்தானே அவன் அழித்து கொள்ளுவதில்லை. யார் ஒருவன் அஜ்ஞானத்தோடையே வாழ்கின்றானோ அவன் ஒவ்வொரு முறையும் தன்னை மாய்த்து கொள்ளுகின்றான். தன்னுடைய கர்ம பலனால தன்னைத்தானே கொன்று கொள்ளுவது, அதுதான் பிறப்பு இறப்பு, அது மாறுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் ஆத்ம தரிசனத்தினுடைய பலனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமத்துவ தரிசனம், ஆத்ம தரிசனம். அதாவது 27வது ஸ்லோகத்தில், கடந்த ஸ்லோகத்தில் சமத்துவ தரிசனத்தினுடைய பலன், அதே மாதிரி இங்கே ஆத்ம தரிசனத்தினுடைய பலன். அது என்ன? சமத்துவ தரிசனம், ஆத்ம தரிசனம் இரண்டும் ஒன்று தான். இறை வஸ்துவை அனைத்து உயிர்களிலும் யார் ஒருவர் காண்கிறாரோ சமமாக அவர் சமத்துவ தரிசனத்தை அடைகிறார். அந்த சமமான பரம்பொருள் நானே என்பதை உணர்ந்தது, ஆத்மாவே அந்த சமமான பரம்பொருள் என்பதை உணர்ந்தவர் ஆத்ம தரிசனம் என்று ஆத்ம தரிசனத்தை அடைந்தவர் ஆகின்றார். அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒன்று தான், ஆங்கிள் வித்தியாசம். ஈஸ்வரனுடைய ஆங்கிளில் பார்த்தா அதுக்கு பேர் சமத்துவ தரிசனம், ஆத்மாவனுடைய ஆங்கிளில் பார்த்தா அது ஆத்ம தரிசனம். அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் நான் இரவாதவன் என்பதை அவர் அடைகிறார். இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த தொகுப்பில் நம்ம இதை தொடருவோம். இந்த 13வது அத்தியாயம் அப்படிங்கிறது இப்படி தான் போகும். இதுதான் உயர்ந்த ஞானம் இல்லையா? இது உயர்ந்த ஞானத்திற்கு சம்டைம்ஸ் இந்த உயர்ந்த ஞானம் நம்மளை என்டர்டெயின் பண்ணாது. அதுதான் பிரச்சனையே. இதுவே புராணம்னா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மகாபாரத கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எத்தனை கதைகள் வந்தாலும் மகாபாரத கதையினுடைய மவுசு இன்னும் குறையாது. ஆனால் இது அப்படி இல்லை. ஞானம் அதற்கேற்ற தகுதியுடன் நாம் படிக்க வேண்டும். மனோநிலையை அதற்குன்னு நம்ம மென்டாலிட்டியை உயர்த்தி கொள்ள வேண்டும். சரியா? தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஈஸ்வர ஞானமும் பூர்ண ஆரோக்கியமும் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.